Change will not bring a shame. மாற்றம் ஏமாற்றத்தை கொண்டு வராது. Change will bring glory to God's name. மாற்றம் தேவ நாம மகிமைக்கென்று உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Do not fear corona. கொரோனாவை குறித்து நீங்கள் பயப்பட Do வேண்டாம். not fear the quarantine. எந்த குவாரண்டைனை குறித்தும் நீங்கள் Have பயப்பட the வேண்டாம். fear of the Lord in your heart. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே உங்கள் இருதயத்தில். You and your children will be a testimony and a toast of the nation. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நீங்கள் சாட்சியாகவும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க போகிறீர்கள். It will come but it will not touch you. அது வரும் ஆனா உங்களை தொடாது. Until the time that I fulfill the purpose about you, I will never leave you nor forsake you. உன்னை குறித்த நோக்கத்தை செய்து முடிக்கும் அளவு ஒருபோதும் உன்னை நான் கைவிடுவதில்லை. This change will not result in a shame. இந்த மாற்றம் ஏமாற்றத்தில் முடியாது. This is the time of revelation. இந்த காலம் வெளிப்படுத்துதலின் காலமாய் இருக்கு. After this corona is over, இந்த கொரோனா முடிந்த பிறகு you will see that the oppressors against the church will disappear. சபைக்கு விரோதமாக இருந்தவர்கள் எல்லாரும் காணாம போவதை நீங்கள் It பாருங்கள். is time to rebuild the church. இப்பொழுது சபையை மீண்டுமாக கட்டி எழுப்புகிற நேரமாய் இருக்கிறது. This change இந்த மாற்றம் will not put you to shame. உங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வராது. After this, இதற்கு பிறகு there is a restoration that is coming to your ஒரு tent. பெரிய கட்டி எழுப்புதல் உங்கள் கூடாரங்களுக்கு வருகிறது. Today I want to give a prophetic word for you. இந்த நாளில் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். It is from Isaiah 8 and verse 18. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். This is how the Lord is going to bless you and your family. இப்படிதான் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார். Many times I have seen parents claiming this word over the children and praying. பல வேளைகளில் பெற்றோர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். But little have we understood the context in which these words are spoken. ஆனா எந்த காலகட்டத்தில் இந்த வசனங்கள் பேசப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வதில்லை. My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, the Lord instructs the prophet Isaiah to speak to the children of Israel. தீர்க்கதரிசி ஏசாயாவிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பேச வேண்டிய காரியங்களை தேவன் பேசுகிறார். The Lord wants to prove how He alone is the only source of blessing to His children. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மாத்திரம்தான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமானவர் என்று அவர் புரிய வைக்கும்படியாக இந்த வார்த்தைகளை கூறுகிறார். So many nations that are raging in war, பல தேசங்கள் யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறது. they are all confused. எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். In the midst of this, இந்த குழப்பத்தின் மத்தியில் the Lord speaks to Isaiah the prophet, கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியிடம் பேசுகிறார். and he says, அவர் இப்படியாக சொல்லுகிறார், this is what will be the testimony of my people. இதுதான் என் ஜனங்களுடைய சாட்சியாக இருக்கும் என்று You சொல்லுகிறார். will be signs and wonders at the time of calamity. இப்படிப்பட்ட உபத்திரவ நேரங்களில் நீங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க போகிறீர்கள் என்று This சொல்லுகிறார். calamity of corona, இந்த கொரோனா என்கிற இந்த பிரச்சனையின் ஊடாக for the world it is destruction. உலகத்திற்கு இது பெரிய ஒரு அழிவு. For God's people it is construction. ஆனா தேவனுடைய ஜனங்களுக்கோ இது மிகவும் பிரயோஜனமாக காணப்படுகிறது. It is going to become a great benefit for God's children. தேவ பிள்ளைகளுக்கு அது ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க I போகிறது. was actually toiling in the church and asking the Lord, what is that you are doing in the nation? நான் ஆண்டவரிடத்துல நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் மிகவும் வேதனையோடு, ஆண்டவரே தேசங்களில் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே? What should we as a church do? சபையாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? The Lord said, try to understand that this change is not for a shame, it is actually to bring glory to my name. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த மாற்றம் ஒரு ஏமாற்றத்திற்கு அல்ல, இந்த மாற்றம் என் நாம மகிமைக்கென்று கொண்டு வருகிறேன். Today the whole world is trying to control the disease. இன்றைக்கு இந்த முழு உலகமும் எப்படியாவது இந்த வியாதியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறார்கள். But no government is able to have a solution to control the disease. ஆனா எந்த அரசாங்கமிடத்திலும் இந்த வியாதியை கட்டுப்படுத்துவதற்கான தீர்வு காணப்படவில்லை. So what they are actually doing is they are controlling the people. அதனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஜனங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். So what do you do in a time when these kind of restrictions come upon the people? இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் ஜனங்களின் மேல் வரும்பொழுது என்ன செய்வீர்கள்? Should we fear? நாம் பயப்பட வேண்டுமா?
I am not suggesting that we should go out to the road or open the church and defy all the restrictions. இல்ல, நான் இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைத்து விட்டு நாம் தெருக்களில போய் வெளியே போய் நாம் சபையை திறக்க வேண்டும் என்று சொல்லி I am not suggesting that. நான் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லவில்லை. But rather, ஆனா அதற்கு மாறாக let us pay heed to what the Lord is speaking to us through this situation. இந்த பிரச்சனையில் ஊடாக கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை நாம் செவி சாய்க்க வேண்டும். Again I am telling you, திரும்பவுமாக நான் சொல்லுகிறேன், we have to have a clear vision of who God is. நாம் முதலாவதாக யார் தேவன் என்கிற தெளிவான ஒரு பார்வை நமக்கு வேண்டும். And what he wants to speak to us. நம்மிடத்தில் என்ன காரியங்களை பேச வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நாம் You have to pay much attention to this prophetic sermon. இந்த தீர்க்கதரிசன செய்திக்கு நீங்கள் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும். In the end you will understand what God is doing. கடைசியில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை. Isaiah chapter 8 and verse 12. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில். Let's read from 11 itself. 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி warning me not to follow the way of his people. Wow. விளம்பினதாவது, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், don't call this as a restriction whatever they are calling then. அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும், do not fear the fear that the people are fearing. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். Wow. அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. Wow. The verse 13 says, 13ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, the Lord Almighty is the one you are to regard as holy. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். You are not supposed to fear about corona. கொரோனாவை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் You are அல்ல. not supposed to fear about the economy. நீங்கள் பொருளாதாரத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. Our only concern should be the fear of the Lord. நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். But what about that, pastor? What is going to happen? ஆனா என்ன பாஸ்டர், என்ன நடக்க போகிறது பாஸ்டர்? You have to just say like David, my times are in his hands. நீங்கள் தாவீதை போல சொல்ல வேண்டும், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Psalm 31 verse 15 he says, சங்கீதம் 31:15ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், my times are in your hands. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Whatever we are facing right now, இப்பொழுது நாம் எந்தெந்த காரியங்களை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம், these times are still in the hands of God. இது எல்லாமே தேவனுடைய கரத்தில் தான் அடங்கி இருக்கிறது. So God wants us to come and meet him at the holy place. ஆண்டவர் அவரை பரிசுத்த ஸ்தானத்தில் வந்து சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். In Isaiah 8:14, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய், he will be a holy place unto them. ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரங்களுக்கும் தடுக்கலின் கல்லும் A stumbling rock. இடறுதலின் கண்மலையும், Wow. எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் He will இருப்பார். be a trap and a snare. My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, listen very carefully. கவனமாக கேளுங்கள். Do not worry about this problem. இந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Let us concentrate on the holy God. நாம் முழுவதுமாக பரிசுத்த தேவனை குறித்து கவனத்தை செலுத்துவோம். The Lord very clearly tells Isaiah, கர்த்தர் தெளிவாக ஏசாயாக்கு சொல்லுகிறார், bind up this testimony of warning. இந்த சாட்சி ஆகமத்தை கட்டி, In verse 16 he says, 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், seal up God's instruction among my disciples. சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். He says, I want you to seal it in the hearts of my disciples. என் சீஷர்களின் இருதயத்தில் நீ முத்திரையிட வேண்டும் என்று சொல்லுகிறார். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? Why does the Lord wants to seal his word in the hearts of the believers? ஏன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிகளின் இருதயத்தில் முத்திரை போட வேண்டும் என்று விரும்புகிறார்? Word will give us hope. ஏனால் வார்த்தையானது நமக்கு நம்பிக்கையை தரும். Word will give us faith. அந்த வார்த்தை தான் நமக்கு விசுவாசத்தை தரும். That is what Isaiah says in verse 17. அதனால தான் ஏசாயா 17ஆம் வசனத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. He says, I will wait for the Lord who has hid his face. நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கும் தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக
வருவதற்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். What a testimony. என்ன ஒரு சாட்சி பாருங்க. Isaiah says, ஏசாயா சொல்லுகிறான், when I wait for the Lord who has hid his face now, நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், அவர் இப்பொழுது முகத்தை மறைத்திருக்கிறார். there will come a time ஒரு நேரம் வரும் when I and my children will be signs and wonders in the land. நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிற நேரம் வரப்போகிறது என்று I சொல்லுகிறார். prophesy in the name of இப்பொழுது Jesus. இயேசுவின் நாமத்தினால நான் தீர்க்க தரிசனமாக You பேசுகிறேன். and your children will be a testimony and a toast of the nations. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நீங்கள் சாட்சியாகவும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க God போகிறீர்கள். will do extraordinary supernatural miracles through you and your children. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை உங்களை கொண்டும் உங்கள் பிள்ளைகளை கொண்டும் கர்த்தர் செய்ய Your போகிறார். children will prophesy. உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறார். Your young men will raise dead bodies. உங்கள் வாலிபர்கள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப A போகிறார்கள். golden opportunity for the families in Christ to revive the families in the word of God. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற குடும்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நேரங்களில் தேவனுடைய வார்த்தைக்குள்ள அவர்களை மீண்டுமாக உயிர்ப்பிக்கிற ஒரு நல்ல தருணமாய் இருக்கிறது. Do not fear corona. கொரோனாவை குறித்து நீங்கள் Do பயப்பட not வேண்டாம். fear the quarantine. எந்த குவாரண்டைனை குறித்தும் நீங்கள் Have பயப்பட the fear வேண்டாம். of the Lord in your heart. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே உங்கள் இருதயத்தில் இருக்க That is the வேண்டும். beginning of wisdom. அதுதான் ஞானத்தின் ஆரம்பமாய் That is the beginning of blessing. அதுதான் ஆசீர்வாதத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. My dearly beloved of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, change will not bring a shame. மாற்றம் ஏமாற்றத்தை கொண்டு வராது. Change will bring glory to God's name. மாற்றம் தேவ நாம மகிமைக்கென்று உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். In 1 Samuel chapter 16, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் we see that David has been chosen to be the king of Israel. தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். But did he become a king immediately? ஆனா உடனடியாக அவர் ராஜாவாக மாறினாரா? No, after defeating Goliath, இல்ல, கோலியாத்தை வீழ்த்தின பிறகு he still went back to taking care of the sheep. திரும்பமாக அவர் போய் ஆடுகளை மேய்க்க போகிறார். But in 1 Samuel chapter 18, ஆனா 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் when Saul is tormented by an evil spirit, சவுல் ஒரு அசுத்த ஆவியினால் பிடிபட்டு அலக்கழிக்கிற அந்த நேரத்தில் they are searching for a remedy. ஒரு தீர்வுக்காக அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். And the elders of Israel suggest to Saul, இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும் சவுல் அண்டைக்கு ஒரு ஆலோசனையை தருகிறார்கள். they say, let us ask this young man who can come and play with his harp talently. அவங்க இப்படியாக சொல்லுகிறார்கள், ஒரு வாலிபன் இருக்கிறான், அவனை நாம் வரவழைத்து சுரமண்டலத்தை வாசிக்க செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். When that harp is being played, அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது the evil spirit inside Saul just went out. அந்த சவுலுக்குள் இருந்த அசுத்த ஆவி வெளியேறினது. Now listen carefully. கவனமாக கேளுங்கள். David was tending to his sheep, தாவீது ஆடுகளை மேய்த்து but கொண்டிருக்கிறார். his life was suddenly disturbed. ஆனா அவருடைய வாழ்க்கை திடீரென்று ஒரு மாற்றம் வருகிறது. He is called to the palace. அரண்மனைக்கு வரும்படியாக அழைக்கப்படுகிறார். In the palace, அந்த அரண்மனையில் there is a man possessed with evil spirits ஒரு sitting before him. ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் அந்த இடத்துல இருக்கிறார். What should be the heart of David? தாவீதின் இருதயம் எப்படி இருந்திருக்கும்? Lord, I was leading a peaceful life. ஆண்டவரே, நான் நல்ல சமாதானத்தோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து Why did you கொண்டிருந்தேன். disturb my life like this? திடீர்னு ஏன் என் வாழ்க்கையை இப்படி டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு I am வந்தீங்க? in the palace, நான் இப்போது அரண்மனையில் இருக்கிறேன். not as a king, நான் ராஜாவாக இல்லை, but I have to play to an evil spirit. ஆனா ஒரு அசுத்த ஆவிக்கு நான் வாசிக்க வேண்டியதா இருக்கிறது. This change, I don't think David would have prayed, God, take me to an evil spirit. God. தாவீது இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்காக கண்டிப்பா ஜெபம் பண்ணிருக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு அசுத்த ஆவி கிட்ட என்ன கொண்டு போங்க What ஆண்டவரே. is the danger of playing music before this evil spirit? இந்த அசுத்த ஆவி முன்னாடி இந்த மியூசிக்கை வாசிக்கிறதுனால வருகிற ஆபத்துகள் என்ன? It wants to kill him. அவனை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது. Saul had a spear in his hand. சவுல் கையில ஈட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். 1 Samuel chapter 18, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் verse 10 and 11. 10 11 வசனத்தில் The Bible says, twice he tried to throw the spear at David.
வேதாகமம் சொல்லுகிறது 2 தரம் தாவீதின் மேல் அந்த ஈட்டியை எறிய வேண்டும் என்று எத்தனைத்தார். But David just moved away. ஆனா தாவீது அந்த இடத்துல இருந்து போய் விட்டுகிறார். Can I tell you something? ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? This change in David's life, தாவீது வாழ்க்கையில் வந்த மாற்றம், though the situation was precarious, அந்த சூழ்நிலை மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், but David did not die. தாவீது மரிக்கவில்லை. When the whole country is going through corona, முழு தேசமும் இந்த கொரோனா என்கிற பிரச்சனைக்குள்ள கடந்து போகும் பொழுது, to you as a believer, நீங்கள் விசுவாசியாகிய நீங்கள், the Lord wants to say, கர்த்தர் இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறார். it will come but it will not touch you. அது வரும் ஆனா உங்களை தொடாது. Hallelujah. 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 Because I have a covenant with you. ஏனென்றால் உன்னோடு கூட உடன்படிக்கை இருக்கு. I have made a covenant with you. உன்னோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். I have to make you a blessing. நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். Until the time that I fulfill the purpose about you, I will never leave you nor forsake you. உன்னை குறித்த நோக்கத்தை செய்து முடிக்கும் அளவு ஒருபோதும் உன்னை நான் கைவிடுவதில்லை. Hallelujah. 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 David did not die. தாவீது மரிக்கவில்லை. We are caught in this corona. நாம் இப்பொழுது இந்த கொரோனா என்கிற பிரச்சனைக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். This change will not result in a shame. இந்த மாற்றம் ஏமாற்றத்தில் முடியாது. So what is the hidden agenda of God behind the whole thing? இந்த முழு காரியத்திற்குள்ளும் தேவன் மறைத்து வைத்திருக்கிற செய்தி என்ன? Secret. இது ஒரு பெரிய ரகசியம். What is the secret? அந்த ரகசியம் என்ன? See, David was actually a shepherd. தாவீது ஒரு மேய்ப்பனாக He இருந்தார். was in the wilderness. அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார். Suddenly God brings him to the palace. திடீரென்று தாவீதை அரண்மனைக்குள் கொண்டு வந்து வைக்கிறார். He was actually training David to see how a king will live, how a king will rule over the nation. ஆண்டவர் ஏன் தாவீதை கொண்டு வந்தார் என்றால், எப்படி ஒரு ராஜா தேசத்தை ஆளுகிறார் என்கிற காரியங்களை கண்ணார பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அந்த இடத்துல அவரை கொண்டு வந்து அமர்த்தினார். David was actually getting prepared and trained to become a king. தாவீது ராஜாவாக மாறும்படியாக ஆயத்தமாய் கொண்டிருந்தார். He would always be beside Saul. எப்பொழுதுமே சவுல் அருகாமையில் தான் அவர் இருந்தார். When Saul planned battles, சவுல் பல யுத்தங்களை அவர் செய்த பொழுது, when Saul had his consultancy with his ministers, அவருடைய கூட இருந்த எல்லா மந்திரிகளோடு அவர் கலந்து ஆலோசனை பண்ணும் பொழுதெல்லாம் David was there. தாவீது கூட தான் இருக்கிறார். If God is moving you into a place where you don't understand everything, கர்த்தர் உங்களை எந்த காரியம் நடக்கிறது என்று சொல்லி புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலைக்குள் தேவன் உங்களை தள்ளும் பொழுது, God is training you for greater things. கர்த்தர் பெரிய காரியங்களுக்காக உங்களை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். I believe through this quarantine, நான் விசுவாசிக்கிறேன் இந்த தடை காலங்களுக்குள் some of you will have revelation about new business. புதிய வியாபாரங்களை குறித்ததான வெளிப்பாடுகளை தேவன் தரப்போகிறார். Some of you will have revelation about new medicine. புதிய மருந்துகளை குறித்ததான வெளிப்பாடுகளை தேவன் தரப்போகிறார். Some of you will have revelation about new business models. புதிய வியாபார யுக்திகளுக்கான காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். This is the time of revelation. இந்த காலம் வெளிப்படுத்துதலின் காலமாய் இருக்கிறது. Somebody shout amen. ஆமென் என்று சொல்லலாமா? Hallelujah. Hallelujah. This change is going to bring a great glory to God's name. இந்த மாற்றம் தேவ நாமத்திற்கு பெரிய மகிமையை கொண்டு வர போகிறது. After this change, இந்த மாற்றத்திற்கு பிறகு something beautiful is going to happen. மிகவும் அழகான காரியம் ஒன்று நடைபெற போகிறது. Amen. ஆமென். If you turn the Bible to Jeremiah chapter 30, எரேமியா 30ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். and verse 5 and 6. வசனங்கள் 5, 6. This is what the Lord says: cries of fear are heard, terror not peace. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானம் இல்லை. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகமெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? The whole world is perplexed. முழு உலகமும் இப்படி போய் கொண்டிருக்கிறது. The big governors and prime ministers and presidents
don't know what to do. பெரிய பெரிய ஆளுகையில ஆளுநர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். Brazilian president is in tears. பிரேசிலியன் தலைவர் கண்ணீரோடு இருக்கிறார். Italian prime minister is in tears. இத்தாலி பிரதம மந்திரி கண்ணீரோடு இருக்கிறார். The American president is confused. அமெரிக்க ஜனாதிபதி மிகவும் கலக்கத்தோடு இருக்கிறார். Everybody is confused. எல்லாருமே கலக்கத்துக்குள் இருக்கிறார்கள். The strong and mighty are brought down to their knees. பலனுள்ளவர்கள் பலசாலியாய் இருந்தவர்கள் எல்லாம் முழங்கால்களுக்கு வருகிறார்கள். But there is a word of blessing for us. ஆனா இப்பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தையை தேவன் வைத்திருக்கிறார். In verse 7 the Bible says, 7ஆம் வசனத்தில் வேதாகமம் சொல்லுகிறது, it will be a time of trouble for Jacob, but he will be saved out of it. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீக்கலாக்கி ரட்சிக்கப்படுவான். What a beautiful word. என்ன அழகான ஒரு வார்த்தை. It is a time of distress. அது ஒரு பயங்கரமான இக்கட்டு காலமாக தான் இருக்கிறது. But the Lord says, my son Jacob, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே யாக்கோபே, do not be dismayed. நீ கலங்க வேண்டாம். In verse 10 he says, 10ஆம் வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார், I will surely save you. நான் உன்னை நிச்சயமாக ரட்சிப்பேன். Jacob will again have peace and security and no one will make him afraid. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. Somebody shout amen. ஆமென் என்று சொல்லலாமா? The Lord says, Jacob, do not worry. கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே நீ கவலைப்பட வேண்டாம். Israel, do not worry. இஸ்ரவேலே நீ கவலைப்பட வேண்டாம். He says the whole nations are going through distress. அவர் சொல்லுகிறார், இந்த முழு தேசங்களும் இப்படிப்பட்ட ஒரு கலக்கத்துக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா உனக்கோ, I am disciplining you. நான் உன்னை சிட்சிக்கிறேன். I will not completely destroy you. நான் உன்னை முற்றிலுமாக நிர்மூலமாக்க மாட்டேன். But I will slightly discipline you. ஆனா உன்னை நான் மட்டாய் தண்டிப்பேன். Why? Because God wants us to correct, to become His children. ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். He says, I will heal your wounds. அவர் சொல்லுகிறார், உன் காயங்களை நான் ஆற்றப் போகிறேன். In verse 17 he says, 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், I will heal your wounds. உன் காயங்கள் எல்லாவற்றையும் நான் ஆற்றப் போகிறேன். You are my Zion. நீ என் சீயோனாய் இருக்கிறாய். And then he says in verse 18, 18ஆம் வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார், I will restore the fortunes of Jacob's tents. நான் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி and have compassion on his dwellings. அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். City will be rebuilt on her ruins. நகரம் தன் மண் மேட்டின் மேல் And கட்டப்படும். the palace will stand in its proper place. அரண்மனை முன் போல் நிலைப்படும். The Lord wants to promise you. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்க He will விரும்புகிறார். restore the fortune of Jacob to your tent. யாக்கோபின் சிறையிருப்பை அவர் திரும்பவுமாக கட்டி எழுப்ப போகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. This corona will pass away. இந்த கொரோனாவானது உங்களை கடந்து போய்விடும். This change இந்த மாற்றம் will not put you to shame. உங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வராது. After this, இதற்கு பிறகு there is a restoration that is coming to your ஒரு tent. பெரிய கட்டி எழுப்புதல் உங்கள் கூடாரங்களுக்கு வருகிறது. The Lord says, I will restore your fortune. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாசஸ்தலங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். Somebody in English it says fortunes, meaning I will restore all your blessings. எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் திரும்பமாக உனக்கு தரப்போகிறேன் என்கிறார். And in verse 19 he says, 19ஆம் வசனத்தில் அவர் இப்படியாக I சொல்லுகிறார், will add to their numbers. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். He says there will be joy and singing. சந்தோஷமும் ஆடல் பாடல் சத்தமும் கேட்கப்படும். And he says, I will glorify them and they will no more become belittled. அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, the Lord adds a powerful verse in Jeremiah 30:20. ஒரு வல்லமையான வார்த்தையை எரேமியா 30:20 கர்த்தர் பேசுகிறார். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், Wow. அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். After this corona is over, இந்த கொரோனா முடிந்த பிறகு you will see that the oppressors against the church will disappear. சபைக்கு விரோதமாக இருந்தவர்கள் எல்லாரும் காணா போவதை நீங்கள் And the பார்ப்பீர்கள். church will be strengthened. சபையானது பலப்படுத்தப்படும். And the church will have added numbers to it. சபை திடப்படுத்தப்பட்டு அநேகர் வந்து சேரும்படியாக தேவன் I will செய்வார். multiply them. நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். This is a powerful இது word. வல்லமையான ஒரு வார்த்தை. My dear church, என் அன்பான சபையாரே, my dear people of God,
என் அன்பான தேவஜனமே, God will multiply you. கர்த்தர் உங்களை வர்த்திக்க செய்ய You போகிறார். will multiply. நீங்கள் வர்த்திக்க பண்ணப்பட This போகிறீர்கள். change is for our good. இந்த மாற்றமானது நம்முடைய நன்மைக்காகவே. There is a realignment that is happening. ஒரு பெரிய மாற்றம் நமக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. And the Lord continues in this chapter. ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார் இந்த அதிகாரத்தில் In verse 24, 24ஆம் வசனத்தில், His fierce anger will not turn back until He fully accomplishes the purposes of His heart. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடைப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். You will understand it in the last days. இந்த கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். His anger அவருடைய உக்கிர கோபம் is for a purpose. ஒரு நோக்கத்திற்கு தான் He is வந்திருக்கிறது. sanctifying the whole world. அவர் முழு உலகத்தையும் பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். My dear beloved of God, என் அன்பான தேவஜனமே, in these times of pandemic, இந்த கொரோனா பீரியடில் don't simply accuse each other. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு இருக்க வேண்டாம். Don't say it is because of you corona came. உங்களால தான் கொரோனா வந்துச்சு என்று நாம் சொல்ல வேண்டாம். Don't accuse your pastor. உங்க போதகரை நீங்கள் குறை சொல்ல Don't வேண்டாம். accuse the evangelist. ஊழியக்காரர்களை நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். Don't speak ill about them. அவர்களை பத்தி தவறாக பேச வேண்டாம். This is the work of God. இது தேவனுடைய செயலாய் இருக்கிறது. God is sovereign. கர்த்தர் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். Nobody can understand him. இதை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. Don't try to prophesy what God has already done. கர்த்தர் ஏற்கனவே செய்த காரியத்தை தீர்க்க தரிசனம் என்று சொல்லி பேச வேண்டாம். Don't try to prophesy every day one prophecy. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக பேச வேண்டாம். Some people are prophesying in 10 days it will disappear. சில பேர் சொல்லுகிறார்கள் 10 நாளில் இது மறைந்து விடும். In 1 month it will disappear. ஒரு மாத காலத்தில் இது மறைந்து விடும். Excuse me, we can pray. நாம் ஜெபிக்கலாமே தவிர, Lord, change it this month itself. கர்த்தர் இந்த மாதமே இதை மாற்றி விடுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமே. But the most intelligent thing to do is, ஆனா ஞானமாய் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், Lord, I don't understand what is happening. ஆண்டவரே, என்னை சுத்தி என்ன நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள But முடியவில்லை. I trust in you. ஆனா உங்களை நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். Job says, யோபு சொல்லுகிறார், even though he slay me, அவர் என்னை கொன்று போட்டாலும் I will trust in him. நான் அவரையே விசுவாசிப்பேன். What a faith in an unchanging God. மாறாத தேவன் மேல் இருக்கிற எப்படி ஒரு விசுவாசம் பாருங்க. His faith was unwavering. அவருடைய விசுவாசமானது அது தடுமாறவே இல்லை. Listen very carefully. கவனமாக கேளுங்கள். In Jeremiah 31 verse 2, எரேமியா 31ஆம் அதிகாரம் 2ஆம் it வசனத்தில், speaks about how the anger of God is a sword that is going through the nation. தேவனுடைய கோபமானது எப்படி ஒரு பட்டயத்தை போல தேசங்களுக்குள் கடந்து செல்கிறது என்று நாம் பார்க்கிறோம். While there is a sword in the land, அந்த தேசத்தில் பட்டயம் இருக்கும் பொழுது, listen to what God is going to do to Jacob. யாக்கோபுக்கு தேவன் செய்கிற காரியங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். Jeremiah 31:2. எரேமியா 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். To the remnant the Lord says, I am going to give you rest. மீந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறேன். Why? எதற்காக? The next verse the Lord says, அடுத்த வசனத்தில் ஆண்டவர் I சொல்லுகிறார், have loved you with an everlasting love. அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்திருக்கிறேன். And I have drawn you with my unfailing kindness. ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். So in Jeremiah 31:4, எரேமியா 31:4ஆம் வசனத்தில், he says, again I will build you. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். Don't worry about what has been lost or what has been destroyed now. எதெல்லாம் இழந்தாயோ, எதெல்லாம் அழிக்கப்பட்டதோ அதை குறித்து கவலைப்பட When வேண்டாம். there is somebody who is going to rebuild you again, why should you worry? ஒருவர் திரும்பவுமாக அதை கட்டி எழுப்ப போகிறவர் கூட இருக்கும் பொழுது ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்? He says, I will build you again. அவர் சொல்லுகிறார், நான் மீண்டும் கட்டுவேன். And you will come with dancing and singing to the house of God. நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் சத்தத்தோடும் களிப்பின் சத்தத்தோடும் தேவனுடைய வீட்டிற்கு திரும்ப வருவாய் என்று. Verse 5 he says, 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் you சொல்லுகிறார், will
will again plant vineyards. மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். And you will eat the fruit of it. அதன் பழங்களை புசிப்பாய். What a beautiful verse. என்ன ஒரு அழகான ஒரு வசனமானது. Your labor will be rewarded by God very soon. அதி சீக்கிரத்தில் உங்கள் பிரயாசத்திற்கு பலனை தேவன் தரப்போகிறார். And the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார் verse 7, 7ஆம் வசனத்தில், make your praises heard and say, Lord, save your people, the remnant of Israel. துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். This is what we have to sing today. இதுதான் நாம் பாட வேண்டும். This is what we have to pray today. இதுதான் நாம் ஜெபிக்க வேண்டும். Because after the weeping, எல்லா அழுகையிற்கு பிற்பாடு God will lead us beside the streams of waters. ஆண்டவர் அமர்ந்த தண்ணி அருகில் நம்மளை கடந்து செல்ல செய்வார். And we will not stumble anymore. It's all in verse 9. எல்லாமே 9ஆம் வசனத்தில் நாம் காணப்படுகிறது. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்கள் வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், எப்பிராயீமின் சிரேஷ்ட புத்திரனாய் இருப்பான். Hallelujah. Hallelujah. The Lord says, I will be your God and you will be my people. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். Are you ready? நீங்கள் ஆயத்தமாக I have இருக்கிறீர்களா? so many other verses. அநேக வசனங்களை நான் வைத்திருக்கிறேன். Listen very carefully. கவனமாக கேளுங்கள். Whenever the Lord took the people of Israel through a tough time, எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கடுமையான வழியாக கர்த்தர் கொண்டு போனாரோ, after the tough time was over, அந்த கடினமான காலங்கள் முடிந்த பிறகு the Lord blessed them abundantly. கர்த்தர் அபரிவிதமாய் அவர்களை The ஆசீர்வதித்தார். Lord showed them much kindness and more grace and favor. மிகுந்த இரக்கங்களையும் கிருபைகளையும் தேவன் அவர்களுக்கு காண்பித்தார். This season of change, இந்த மாற்றத்தில் you will not be put to shame. நீங்கள் ஏமாற்றத்தை பெற மாட்டீர்கள். After change, இந்த மாற்றத்திற்கு பிற்பாடு you will be glorifying God's name. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். You will multiply. நீங்கள் வர்த்திக்க பண்ணப்பட போகிறீர்கள். You and your children will be signs and wonders. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க This போகிறீர்கள். is what the Holy Spirit wants to say to the church. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ல விரும்புகிறார். The days to come, வருகிற நாட்களில் churches may not open immediately, சபைகள் உடனடியாக ஒருவேளை திறக்கப்படாமல் இருக்கலாம். because public places where people gathered are going to be restricted. ஏன்னா பொது இடங்களில் ஜனங்கள் வந்து கூடுவதை அவர்கள் கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்கிறார்கள். But don't lose your faith on the church. ஆனா சபை மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள். Don't stumble on this rock, இந்த கல்லின் மேல் இடறி விழுந்து விடாதீர்கள். because this is not for you. இது உங்களுக்கு அல்ல. It is for us to be built in the Lord. இது நம் கர்த்தருக்குள் கட்டி எழுப்பப்பட வேண்டியதாய் இருக்கிறது. What a golden opportunity to build a family. இது என்ன ஒரு அருமையான நேரம், குடும்பங்களை கட்டி எழுப்புகிற ஒரு நேரமாய் In the இருக்கிறது. fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் speak to your children. பிள்ளைகளோடு பேசுங்கள். Pray as a family. குடும்பமாய் இணைந்து ஜெபியுங்கள். Most important of all, முக்கியமான காரியம் என்னவென்றால், do not be deceived. நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். The internet has thrown open for everybody now. இந்த இன்டர்நெட் மூலமாக அநேகருக்கு காரியங்கள் திறக்கப்படுகிறது. You have a father, right? உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டல்லவா? That is how your spiritual father, your church is, your pastor is for you. உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் உங்கள் சபை போதகராக இருக்கிறார். Don't compare your pastor with others. உங்க போதகரை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். Everybody has a grace. எல்லாருக்கும் ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறது. Some people have the grace to cry and pray. சில பேர் அழுது ஜெபிப்பதற்கான கிருபையை Some பெற்றிருக்கிறார்கள். people have the grace to beautifully sing. சில பேர் அழகாக பாடுவதற்கான கிருபை Some பெற்றிருக்கிறார்கள். people have the grace to preach beautiful sermons. சில பேர் அழகாக பிரசங்கம் பண்ணுகிற அந்த கிருபையை பெற்றிருக்கிறார்கள். Just because Ambani is so rich, you will go and tell him, be my father? அம்பானி இவ்வளவு பணக்காரராக இருக்கிறதுனால நீ என் தகப்பனாக இருங்கன்னு சொல்லி போய் சொல்வீர்களா? It is your humble father that takes care of you. உங்கள் தாழ்மையான தகப்பன் உங்களை பராமரித்து கொண்டு இருக்கிற It is your pastor to whom you will come when you face sickness. அதுதான் உங்கள் போதகராய் இருக்கிறார். நீங்கள் பிரச்சனையும் உங்களுக்கு வியாதிகள் இருக்கும் பொழுது அவர் அண்டை நீங்கள் வருகிற உங்கள் போதகராய் இருக்கிறார். Your church is small or big. உங்க சபை சின்னதோ பெரியதோ, Your church is CSI or Pentecost. சிஎஸ்ஐ சபையாக இருக்கலாம், பெந்தேகோஸ்து சபையாக Your இருக்கலாம், church is Lutheran or Catholic. லுத்தரனாக இருக்கலாம், இல்லனா கத்தோலிக்க சபையாக இருக்கலாம். Your pastor is your shepherd. உங்க போதகர் தான் உங்கள் மேய்ப்பனாக இருக்கிறார். I am a pastor
pastor. நான் ஒரு போதகராய் I'm இருக்கிறேன். also having an apostolic call. எனக்கு ஒரு அப்போஸ்தல ஊழியமும் அழைப்பும் I இருக்கிறது. do programs so that everybody can be நான் benefited. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை செய்கிறேன் என்றால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று. But I have a responsibility as a shepherd to take care of my children. ஒரு மேய்ப்பனாக என்னுடைய மந்தைகளை பொறுப்பெடுக்கும்படியான பொறுப்பு என்னிடத்தில் That is why we have Zoom calls for our church members. அதனால தான் நாம் சபை மக்களுக்கு ஜூம் கால் மூலமாக அவர்களை இணைக்கிறோம். Your spiritual father knows your spiritual status. உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு தான் தெரியும் உங்களுடைய ஆவிக்குரிய நிலை. So I see lot of discussions going on in WhatsApp. வாட்ஸ்அப்ல அநேக காரியங்களை சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். Please stop forwarding messages தயவு செய்து இப்படிப்பட்ட மெசேஜஸை ஃபார்வர்ட் செய்ய வேண்டாம். about ministers of God, ஊழியக்காரர்களை குறித்து, about pastors, போதகர்களை குறித்து. and I request humbly, நான் தாழ்மையாக இந்த வேண்டுகோளை this is not the time to point fingers and hurt the church. இந்த நேரம் நாம் சபையை கை காட்டி இப்பொழுது சபைகளையும் ஊழியர்களையும் குற்றப்படுத்துகிற நேரம் அல்ல. It is time to rebuild the church. இப்பொழுது சபையை மீண்டுமாக கட்டி எழுப்புகிற நேரமாய் இருக்கிறது. Don't rub salt into the wounds of people. ஜனங்கள் காயங்களின் மேல மீண்டும் மீண்டுமாக ரணத்தை உண்டு பண்ணாதீர்கள். Please தயவு செய்து speak words that will heal the people. ஜனங்களை காயம் கட்டுகிற வார்த்தைகளை பேசுங்கள். Speak words that will bring revival in unity. எழுப்புதலையும் ஒருமனப்பாடையும் கொண்டு வருகிற வார்த்தைகளை பேசுங்கள். That is how our church has to be led. நம் சபை இப்படியாக தான் செயல்பட்டு முன்னோக்கி போக வேண்டும். Let us not get into doctrinal clashes now. இப்படிப்பட்ட முரண்பாடுகளுக்குள் நாம் மாட்டிக்கொள்ள வேண்டாம். Instead of debating on doctrines, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பட்டிமன்றம் வைப்பதை காட்டிலும் it is better to humble ourselves at this time இந்த நேரத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்பது and seek the word of God. தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். That is what the Lord has instructed today. அதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். Seal my word in the hearts of my disciples. என் சீஷர்களின் இருதயத்தில் வார்த்தைகளை முத்திரை போடு. Somebody shout hallelujah. ஹalleluya என்று சொல்லலாம். How many chapters in the Bible you have read? எத்தனை அதிகாரங்களை வேதாகமத்தில் நீங்கள் படித்திருக்கிறீர்கள்? How much of Bible do you know? எவ்வளவு வேதம் உங்களுக்கு தெரியும்? God has commanded rest this year. கர்த்தர் இந்த பெரிய ஒரு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். Not to just watch the television. எப்பொழுதுமே டிவி பார்த்து கொண்டு இருப்பதற்காக அல்ல. Not to just watch news. நியூஸை பார்ப்பதற்கு மாத்திரமல்ல. It is for us to seek the Lord. நாம் தேவனை நோக்கி பார்ப்பதற்காக தேவன் to humble ourselves in fear of Him. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்பதற்காக. When we do that, நாம் அதை செய்யும் பொழுது we will be signs and wonders along with our children. நம் பிள்ளைகளோடு கூட நாம் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் திகழ்வோம். That is the promise word God gives to us. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனமாய் இருக்கிறது. This change இந்த மாற்றம் will bring a change in your family. உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு Your வரும். children are going to become champions. உங்க பிள்ளைகள் அவர்கள் ஜெயாளிகளாய் மாறப் They are போகிறார்கள். going to win in every sphere. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் அவர்கள் ஜெயம் எடுக்க They will be போகிறார்கள். signs and wonders. அவர்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க God is போகிறார்கள். going to use your family. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பயன்படுத்த போகிறார். This is the message God wants to give you today. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு பேச வேண்டிய வார்த்தையாய் இருக்கு. Shall we pray today? நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? I want you to stand up wherever you are. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது எழுந்திருக்கும்படியாக நான் Father இருக்கிறேன். God, I thank you for this wonderful அப்பா day. பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி Even செலுத்துகிறேன். though we could not gather in the church, நம் சபையில் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வர முடியாதபடி இருந்தாலும் here we are gathered in different locations as a church. அப்பா சபையாக நாங்கள் வேறு வேறு இடங்களில் நாங்கள் இணைந்து நிற்கிறோம். Thank you for blessing the children's house as a church today. அப்பா பிள்ளைகளின் வீடுகளை சபையாக இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. Thank you for blessing them by protecting them from this worst corona. அப்பா இந்த மோசமான கொரோனால இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காக நன்றி சுவாமி. Thank you for being their savior. அப்பா ரட்சகராய் இருக்கிறதற்காக நன்றி. Lord, thank you for sustaining each one of us. அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. You know the needs of each and every one. ஒவ்வொருவரின் தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறீர். Father, I right now pray and bless your children, அப்பா இப்பொழுது நான் ஜெபித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். that none of them will fall by the sword, யாரும் அந்த பட்டயத்துக்கு இரையாகி போக கூடாது என்று. because they are the children of the covenant. உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் And because of that, அதன் நிமித்தம்
they will be saved. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். They will be exalted. அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். They will multiply. அவர்களை வர்த்திக்க பண்ணுவீர். They will flourish. அவர்களை செழிப்பாக்குவீர். I bless each and every one. ஒவ்வொருவரையும் I ஆசீர்வதிக்கிறேன். speak peace over their family. அப்பா அவர்கள் குடும்பங்களுக்குள்ள சமாதானம் என்று கூறுகிறோம். I speak your protection over their houses. அவர்கள் வீடுகளின் மேல உம்முடைய பாதுகாவலின் கரம் இறங்கி வரட்டும். Father, I know that this change is for great glory to your name. அப்பா இந்த மாற்றம் உங்க நாமத்துக்கு கொண்டு வருகிற பெரிய மகிமையாய் இருக்க போகிறது என்று This அறிந்திருக்கிறோம். change is not for a shame. இந்த மாற்றம் ஏமாற்றத்திற்கு அல்ல. You will not put us to shame. நீங்கள் எங்களை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. You will exalt our face. எங்கள் முகங்களை நீங்கள் பிரகாசிக்க செய்ய போகிறீர்கள். Jacob will not be put to shame again. யாக்கோபு இனி வெட்கப்பட்டு போவதில்லை. No more shame. இனி வெட்கப்படுவதில்லை. Father, I pray in the name of Jesus இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் அப்பா. that your children's house will be filled with the goodness of God. அப்பா அந்த மாப்பு செய்கிற தொட்டியும் எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக Let them have abundance அப்பா அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கும்படியாக until this famine passes by. அப்பா இந்த பஞ்ச காலம் முடிந்து போகும் வரையிலும் Let your divine provisions keep coming, Lord. அப்பா உங்கள் தெய்வீக ஆசீர்வாதங்கள் அவர்களை தேடி வருவதாக Lord, ஆண்டவரே we humble ourselves before you. அப்பா உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். We don't want to fear about corona. கொரோனாவை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய We அவசியம் are இல்லை. not going to fear about the restrictions. அப்பா இந்த கட்டுப்பாடுகளை குறித்து நாங்கள் பயப்பட போவதில்லை. We are going to fear the name of the Lord. தேவனுடைய நாமத்தையே நாங்கள் பயப்பட He is போகிறோம். the savior of our soul. அவரே எங்கள் ஆத்தும ரட்சகராய் இருக்கிறார். Father, we thank you. அப்பா உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். praise you. அப்பா உமக்கு நன்றி துதி பலிகளை You செலுத்துகிறோம். are a sovereign God. அப்பா நீர் மகத்துவம் உள்ள தேவனாய் You இருக்கிறீர். know everything. நீர் சகலத்தையும் You அறிந்தவராய் can இருக்கிறீர். change everything. நீங்கள் எல்லாவற்றையும் You மாற்றக்கூடும். can bless anything. எதையும் ஆசீர்வதிக்க முடியும். Thank you for the same. அப்பா உங்களுக்காக நன்றி We செலுத்துகிறோம். give you glory, honor and praise. அப்பா உங்களுக்கு மகிமையும் துதியும் கனத்தையும் செலுத்துகிறோம். In Jesus' mighty name we pray, O Father. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Amen. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.